Hi friends, வணக்கம். வெல்கம் டு ட்ரெண்டிங் சமையல். இன்னைக்கு வீடியோ ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும். வீடியோ வந்து ஸ்கிப் பண்ணாம பாருங்க. நம்ம சேனலை இப்போதான் நீங்க ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறீங்க அப்படின்னா சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூட இருக்கிற பெல் ஐகானையும் பிரஸ் பண்ணீங்க அப்படின்னா தான் நம்மளோட ரெகுலர் அப்டேட் எல்லாமே நீங்க மிஸ் பண்ணாம பார்க்க முடியும். இப்போ வாங்க வீடியோக்குள்ள போயிட்டு இன்னைக்கு என்னென்ன டிப்ஸ் இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கலாம். இப்போ நம்ம ஃபர்ஸ்ட் டிப் என்ன அப்படின்னு பார்க்கலாம். ஒரு கிண்ணத்துல தேவையான அளவுக்கு இட்லி மாவு வந்து எடுத்திருக்கேன். இப்போ இது வந்து ஒரு ஓரமா இருக்கட்டும். ஸ்டவ் ஆன் பண்ணிட்டு சின்னதா வந்து ஒரு கடாய் வச்சுக்கோங்க. இதுல வந்து பாத்தீங்க அப்படினா நான் இன்னைக்கு நல்லெண்ணெய் வந்து சேர்த்திருக்கேன். நல்லெண்ணெய் வந்து சேர்த்து தாளிக்க போறோம் நம்ம இதுல. இந்த மாதிரி நல்லெண்ணெய் வந்து சேர்த்து செஞ்சீங்க அப்படினா ரொம்ப டேஸ்டா இருக்கும். இதுல வந்து பாத்தீங்கன்னா கொஞ்சமா கடுகு, உளுந்தம் பருப்பு, அதுக்கு அப்புறம் கொஞ்சமா பாசி பருப்பு வந்து சேர்த்திருக்கேன். சேர்த்துட்டு இத நல்லா வந்து பொரிய விட்டுறலாம். கலர் வந்து மாறி வரும்போது சின்னதா கட் பண்ண காஞ்ச மிளகாய், அதுக்கு அப்புறம் கொஞ்சமா கறிவேப்பிலை வந்து சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு நல்லா அந்த மாதிரி கலந்து கொடுத்துருங்க. தேவைப்படுச்சு அப்படினா நீங்க கடலை பருப்பு கூட கொஞ்சமா சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு நல்லா இதெல்லாத்தையுமே வந்து கலந்து கொடுங்க. நல்ல கலர் மாறி நல்ல வாசம் வரும். இந்த டைம்ல நம்ம எடுத்து வச்சிருக்கிற இட்லி மாவுல வந்து சேர்த்துக்கோங்க. சேர்த்துக்கிட்டு தேவையான அளவுக்கு உப்பு ஆட் பண்ணிக்கோங்க. ஆட் பண்ணதுக்கு அப்புறமா நல்லா அந்த மாதிரி கரண்டி வச்சு நம்ம சூப்பரா மிக்ஸ் பண்ணி கொடுத்துடலாம். இந்த மாதிரி ரெடி பண்ணினதுக்கு அப்புறமா நம்ம வந்து இதை கொட்டாங்குச்சி யூஸ் பண்ணி சூப்பரான ஒரு இட்லி தான் பண்ண போகிறோம். இதில் வந்து கொஞ்சமாக தண்ணி சேர்த்து நீங்கள் தோசை மாவோட பதத்துக்கு கலந்துட்டு அதுக்கப்புறம் நீங்கள் தோசை செய்கிறதா இருந்தால் கூட செய்யலாம். ரொம்பவே டேஸ்டியாக இருக்கும். இப்போ பார்த்தீங்கன்னா சின்ன சைஸில் 2 கொட்டாங்குச்சி வந்து எடுத்து வச்சுருக்கேன். இதுக்குள்ளே வந்து பார்த்திங்கன்னா நல்லா வாஷ் பண்ணி எடுத்ததுக்கு பிறகு நல்லெண்ணெய் வந்து சேர்த்து நல்லா இந்த மாதிரி அப்ளை பண்ணி கொடுத்துருங்க. நல்லெண்ணெய் சேர்த்து செய்யும்போது நம்மளோட இட்லி வந்து நல்ல வாசமாகவும் நல்ல ஒரு ஃப்ளேவரும் கொடுக்கும். அதே சமயத்தில் நல்ல டேஸ்டியாகவும் நல்லா சாஃப்டாகவும் கிடைக்கும். ஸோ நீங்கள் இந்த மாதிரி ஒரு தடவை கூட நீங்கள் ட்ரை பண்ணலாம் அப்படின்னா கண்டிப்பாக ஒரு தடவை வந்து ட்ரை பண்ணி பாருங்கள். ஈவினிங்கில் ஸ்கூல் விட்டு வர குழந்தைங்களுக்கு கூட இந்த மாதிரி டிஃப்ரெண்ட்டாக நீங்கள் வந்து ட்ரை பண்ணி கொடுங்க. ரொம்பவே லைக் பண்ணி சாப்பிடுவாங்க. தேவையான அளவுக்கு மாவு வந்து சேர்த்துக்கிட்டு இந்த மாதிரி இட்லி பாத்திரத்தில் வச்சுட்டேன். இதை வந்து பார்த்திங்க அப்படின்னா ஒரு 20 நிமிஷமாவது நம்ம வேக வைக்கணும். ஏன்னா மாவு வந்து நம்ம கொட்டாங்குச்சியில் வந்து சேர்த்துருக்கிறதுனால ஒரு 20 நிமிஷமாவது நீங்கள் வந்து குறைஞ்சபட்சம் வேக வைக்கணும். பாருங்கள் நல்லா வெந்து வந்ததுக்கப்புறம் நல்ல மேலே வந்து வெடித்து வந்திருக்கு இட்லி. இப்போ நம்ம இதை வந்து தனியாக எடுத்து வச்சிடலாம். இந்த மாதிரி நீங்கள் வேக வைக்கும் போதே நல்லா கமகமன்னு உங்களுக்கு வந்து வாசம் வரும். பாருங்கள் எந்த அளவுக்கு நல்லா வெந்து வந்திருக்கு. அதே சமயத்தில் நல்லா சாஃப்டாகவும் வந்திருக்கு. இப்போ ஒரு கரண்டி வச்சு நம்ம அந்த மாதிரி எடுத்தோம் அப்படின்னா ரொம்ப ஈஸியாக அதில் வந்து ஒட்டாமல் ரொம்ப அழகாக உங்களுக்கு வந்து எடுக்க வந்துடும். எப்போவும் நம்ம ஒரே மாதிரி இட்லி பண்ணாமல் கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இந்த மாதிரி கூட நீங்கள் வந்து ட்ரை பண்ணி பார்க்கலாம். நம்ம வந்து பாசி பருப்பு வந்து எண்ணெயில் வறுத்துட்டு சேர்த்தோம் இல்லையா, சாப்பிடும்போது அது வந்து கடிப்படும்போது பார்த்திங்க அப்படின்னா அவ்வளோ அருமையாக இருக்கும். நல்ல டேஸ்டியாக இருக்கும். இது கூட கார சட்னி, தேங்காய் சட்னி, அதுக்கப்புறம் தக்காளி சட்னி, வேர்க்கடலை சட்னி எல்லாமே ரொம்ப டேஸ்டியான ஒரு சூப்பரான காம்பினேஷனாக இருக்கும். ஸோ கண்டிப்பாக நீங்கள் ஒரு தடவை ட்ரை பண்ணல அப்படின்னா கண்டிப்பாக ஒரு நாளாவது இது மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள். சாப்பிட்றதுக்கு ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். கெஸ்ட்டு யாராச்சும் வர்றாங்க அப்படின்னா கூட நீங்கள் கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இந்த மாதிரி வந்து செஞ்சு கொடுக்கலாம். ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லுங்கள். நம்ம இப்போ நெக்ஸ்ட் டிப் என்ன அப்படின்னு பார்க்கலாம். இந்த மாதிரி கிளாஸ் ஜாரில் நம்ம ஏதாவது ஒரு பொருள் வந்து போட்டு வச்சுருப்போம். சில டைமில் வந்து பார்த்திங்க அப்படின்னா இதை வந்து ஓப்பன் பண்ணவே முடியாது. ரொம்ப டைட்டாக வந்து பிடிச்சிட்ருக்கு. நான் எவ்வளோ ட்ரை பண்ணியும் இதை வந்து ஓப்பனே பண்ண முடியலை. ஸோ நான் என்ன பண்ணேன் அப்படின்னா ஸ்டவ் ஆன் பண்ணிவிட்டு ஸ்டவ் வந்து நல்ல லோ ஃப்ளேமில் வச்சுட்டேன். லைட்டாக அந்த மாதிரி அந்த மூடி பக்கம் மட்டும் இந்த மாதிரி வந்து காட்டினேன். ரொம்ப பக்கமாக வச்சு காமிச்சிடாதீங்க. ஏன்னா கிளாஸ் அப்படிங்கிறதுனால வெடிக்கிறதுக்கும் சான்ஸ் இருக்குது. லைட்டாக காமிச்சிங்க அப்படின்னாலே சூப்பராக உங்களுக்கு வந்து ஓப்பன் ஆகி வந்துடும். ஸோ கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். நம்ம இப்போ நெக்ஸ்ட் டிப் என்னன்னு பார்க்கலாம். நம்மளில் நிறைய பேர் வந்து பார்த்திங்கன்னா சாப்பாடு வந்து வடித்ததுக்கப்புறமா அது வந்து ஒரு நிமிஷம் அடுப்பில் அப்படியே வச்சுட்டு அதுக்கப்புறமா இறக்கி மூடி போட்டு நம்ம வந்து மூடி வச்சுருவோம். நிறைய பேர் வந்து அந்த மாதிரி செய்வோம். ஒரு சிலர் வந்து அதை அந்த பாத்திரத்தோட மேலே வாய்ப்பகுதி பார்த்திங்க அப்படின்னா உங்களுக்கு நல்லாவே தெரியும். சாதம் வடிக்கும்போது அந்த கஞ்சி தண்ணி எல்லாமே வந்து ஒட்டிக்கிட்டு அந்த சாப்பாடு வந்து கொதிக்கும் போது அந்த நுரை எல்லாம் பொங்கி வரும் பார்த்திங்கன்னா அது எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா அந்த பாத்திரத்தோட மேலே வாய்ப்பகுதியில் ஃபுல்லாகவே படிஞ்சிட்ருக்கும். ஸோ அது பார்க்கும்போது ஒரு மாதிரி இருக்கும். நமக்கு பார்க்கும்போதே தெரியும். ஸோ அதனால் நம்ம சாப்பாடு வடித்ததுக்கப்புறம் எப்போவுமே இந்த மாதிரி ஒரு ஈர துணி வச்சு நல்லா அந்த பானையோட வாய்ப்பகுதியில் ஃபுல்லாகவே சுற்றி தொடச்சி விட்டுருங்க. எப்போவுமே இந்த மாதிரி செஞ்சு வச்சிங்க அப்படின்னா அந்த சாப்பாடு இருக்கிற பாத்திரம் வந்து பார்த்திங்கன்னா எப்போவுமே நீட்டாகவும் நல்லா க்ளீனாகவும் இருக்கும். அப்படியே நம்ம வந்து அதை செய்யாமல் விட்டுட்டோம் அப்படின்னா நம்ம வந்து பாத்திரம் வாஷ் பண்ணும்போதும் ரொம்பவே கஷ்டமாக இருக்கும். அந்த மேல் பக்கம் எல்லாமே ரொம்பவே காஞ்சு போய் ரொம்பவே ஸ்ட்ராங்காக பிடிச்சிட்ருக்கும். தேய்ச்சி கழுவும் போது நமக்கு ரொம்ப சிரமமாக இருக்கும். இந்த மாதிரி செஞ்சு வச்சிங்கன்னா அந்த பாத்திரமும் பார்க்குறதுக்கு ரொம்பவே நீட்டாக அழகாகவும் இருக்கும். பாத்திரம் வந்து வாஷ் பண்ணும்போது கூட ரொம்ப ஈஸியாக இருக்கும். ட்ரை பண்ணி பாருங்கள்.
இப்போ நம்ம நெக்ஸ்ட் டிப் என்னன்னு பார்க்கலாம். நம்ம நினச்ச உடனே டக்குன்னு செய்கிற மாதிரி ரொம்ப சூப்பரான ஒரு பாயசம் வீட்டில் இருக்கிற பொருட்களை வச்சு எப்படி நம்ம வந்து பண்ணுறதுன்னு பார்க்கலாம். இது பண்ணுறதுக்கு பார்த்திங்க அப்படின்னா ஸ்டவ் ஆன் பண்ணிவிட்டு ஒரு கடாய் வச்சுருக்கேன். இந்த சின்ன பவுலில் வந்து ஒரு பவுல் அளவுக்கு நான் வந்து பாசிப்பருப்பு சேர்த்துருக்கேன். பாசிப்பருப்பு அதுக்கப்புறம் ஜவ்வரிசி சேர்த்து ரொம்ப சூப்பரான ஒரு டேஸ்டியான பாயசம் ரொம்ப குயிக்காக நம்ம வந்து ரெடி பண்ணிடலாம். இந்த மாதிரி ஜவ்வரிசி வந்து ஒரு 5 நிமிஷம் நீங்கள் வந்து ஊற வச்சா போதும். பாசிப்பருப்பு நல்ல வாசம் வர வரைக்கும் வறுத்து விட்டுருங்க. வறுத்ததுக்கப்புறமா ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு நல்லா தண்ணி ஊற்றிடுங்க. இதை வந்து நீங்கள் ஊரெல்லாம் வைக்க தேவையில்ல. அப்படியே டைரெக்டாக ஒரு குக்கரில் சேர்த்துட்டு ஒரு 3லேருந்து 4 விசில் விட்டு அதை தனியாக இறக்கி வச்சுருங்க. இப்போ ஸ்டவ் ஆன் பண்ணிவிட்டு ஒரு கடாய் வச்சுக்கோங்க. இதில் வந்து பார்த்திங்கன்னா நான் கொஞ்சமாக அந்த கருப்பட்டி வெல்லம்னு சொல்லுவோம் இல்லையா, அது வந்து கொஞ்சமாக சேர்த்துருக்கேன். அதுக்கப்புறம் மண்டை வெல்லம் வந்து கொஞ்சமாக சேர்த்துருக்கேன். தேவையான அளவுக்கு எடுத்திருக்கேன். ரெண்டும் சேர்த்தா ஒரு பவுல் வந்து வரும். அதாவது நம்ம பாசிப்பருப்பு அளவு எடுத்தோம் இல்லையா, அதே அளவுக்கு வந்து வரும். ஸோ பார்த்தீங்கன்னா சேர்த்துட்டு நல்லா அந்த மாதிரி கலந்து கொடுத்துருங்க. ரொம்ப நேரம் கொதிக்கலாம் விட தேவையில்ல. ஜஸ்ட் அது வந்து கரைஞ்சா போதும். கரைஞ்சதுக்கப்புறமா இந்த மாதிரி ஃபில்டர் பண்ணி எடுத்துக்கோங்க. ஏன்னா நிறைய தூசி மண் அந்த மாதிரியெல்லாம் இருக்கும். ஸோ அதை வந்து தனியாக நம்ம எடுத்து வச்சிடலாம். இப்போ நம்ம அதே பேன் அடுப்பில் வச்சுக்கிட்டு நம்ம ஊற வச்சுருந்த ஜவ்வரிசி வந்து சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு இந்த மாதிரி வேக விட்டுருங்க. தேவைப்படுச்சு அப்படின்னா கொஞ்சமாக தண்ணி சேர்த்துக்கோங்க. கைவிடாமல் கலந்துக்கிட்டே இருங்க. ஏன்னா கெட்டி ஆகிட்டு அடியில் வந்து பிடிக்க ஆரம்பிச்சிடும். இப்போ நம்மளோட பாசிப்பருப்பு நல்லா பூ போல் வெந்து வந்திருக்கு. நம்ம ஒரு கரண்டி வச்சு நல்லா அந்த மாதிரி மசிச்சு கொடுத்துடலாம். அதுக்கப்புறம் கொதிச்சுட்டு இருக்கிற ஜவ்வரிசி கூட இந்த பாசிப்பருப்பு கலவையை நம்ம வந்து சேர்த்துடலாம். சேர்த்துட்டு நல்லா அந்த மாதிரி கலந்து கொடுத்துருங்க. கலந்து கொடுத்ததுக்கப்புறமா ஒரு 2 ஏலக்காயை நல்லா அந்த மாதிரி பொடிச்சிட்டு சேர்த்துருக்கேன். கூடவே ஒரு பிஞ்ச் அளவுக்கு நம்ம வந்து உப்பு சேர்த்துக்கலாம் டேஸ்ட்டுக்காக. சேர்த்துட்டு நல்லா கொதிக்க விட்டுருங்க. நல்லா இது கொதிக்க ஆரம்பிக்கும் போது நம்ம ரெடி பண்ணி எடுத்து வச்சுருக்கிற அந்த வெள்ளை கரைசலை உள்ளுக்குள்ளே சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு அதையும் நல்லா கலந்து கொடுத்துருங்க. உங்களுக்கு வந்து ஸ்வீட் தேவையான அளவுக்கு இருக்கா அப்படிங்கிறத செக் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறமா நம்ம முந்திரி, பாதாம், அதுக்கப்புறம் காஞ்ச திராட்சை இது எல்லாத்தையுமே வந்து நெய்யில் வறுத்துக்கிட்டு அதையும் வந்து ஃபைனலாக சேர்த்துடலாம். ஒரு 5 நிமிஷம் லோ ஃப்ளேமில் வச்சு கொதிக்க வச்சுருங்க. அவ்வளோதான் நம்மளோட டேஸ்டியான ஹெல்த்தியான ரொம்ப ரொம்ப குயிக்காக செய்யக்கூடிய பாயசம் வந்து சூப்பராக நம்ம வந்து ரெடி பண்ணிட்டோம். கண்டிப்பாக நீங்களும் வந்து ட்ரை பண்ணி பாருங்கள். இப்போ நம்ம அடுத்த டிப் என்ன அப்படின்னு பார்க்கலாம். இந்த மாதிரி சின்னதாக ஒரு மிக்ஸி கப் நம்ம வந்து எடுத்துக்கலாம். இது எதுக்கு அப்படின்னா நம்ம வீட்டில் வந்து சின்ன சின்ன பூச்சிகள், பல்லி, குளவி அந்த மாதிரிலாம் வரும் இல்லையா, அதுகளோட தொந்தரவு வந்து இல்லாமல் இருக்கிறதுக்காக நம்ம இப்போ அந்த ரெமெடி வந்து ரெடி பண்ணுறோம். ஒரு 2லேருந்து 3 பல் பூண்டு, ஒரு சின்ன ஸ்பூன் அளவுக்கு வந்து மிளகு தூள் சேர்த்துருக்கேன். ஒரு 4 சின்ன வெங்காயம் வந்து சேர்த்துருக்கேன். ஒரு பேராசிட்டமால் மாத்திரை வந்து சேர்த்துருக்கேன். கொஞ்சமாக தண்ணி சேர்த்து நல்ல நைஸான பேஸ்ட்டாக இதை வந்து அரைச்சி எடுத்துகிட்டு வந்துடலாம். மிளகு இல்லாததுனால மிளகு பொடி சேர்த்துருக்கேன். உங்ககிட்ட மிளகு இருந்ததுன்னா ஒரு 5லேருந்து 6 மிளகு வந்து சேர்த்துக்கோங்க. இப்போ தேவையான அளவுக்கு தண்ணி ஊற்றி நல்லா அந்த மாதிரி கலந்து கொடுத்துடலாம். அது ஒரு ஓரமாக இருக்கட்டும். இப்போ வந்து அந்த பூச்சி உருண்டை நாப்தலின் பால்ஸ்ன்னு சொல்லுவோம்ல, அது வந்து எடுத்துக்கிட்டு ஒரு டிஷ்யூ பேப்பரில் மடிச்சுக்கிட்டு இந்த மாதிரி நல்லா நைஸான பவுடராக பண்ணி எடுத்துக்கோங்க. இப்போ இதுவும் நமக்கு ரெடி ஆகிடுச்சு. இப்போ இந்த தண்ணியை நம்ம வந்து வடிகட்டுறதுக்கு முன்னாடி ஒரு பவுலில் வந்து சேர்த்துக்கலாம். சேர்த்துக்கிட்டு இது கூட வந்து கொஞ்சமாக கம்ஃபர்ட் வந்து சேர்த்துக்கலாம் வாசத்துக்காக. ஏன்னா நம்ம பூண்டு, வெங்காயம் எல்லாம் சேர்த்துருக்கோம் இல்லையா, அது வந்து நம்ம ஸ்ப்ரே பண்ணும்போது அந்த ஸ்மெல் வந்து வராமல் இருக்கிறதுக்காக கொஞ்சமாக கம்ஃபர்ட் வந்து சேர்த்துக்கோங்க. அதுக்கப்புறமா நம்ம ரெடி பண்ணி எடுத்து வச்சுருக்கிற அந்த லிக்விடை வந்து இந்த மாதிரி வடிகட்டிடலாம். வடிகட்டினதுக்கப்புறம் ஒரு ஸ்பூன் வச்சு கலந்து கொடுத்தீங்கன்னா அந்த நாப்தலின் பால்ஸ் வந்து நம்ம பொடிச்சு போட்டோம் இல்லையா, அதெல்லாம் நல்லாவே கலந்து வந்துடும். இதுக்கப்புறமா இது கூட வந்து உங்களுக்கு தேவையான அளவுக்கு தண்ணி வந்து சேர்த்துக்கோங்க. தண்ணி சேர்த்ததுக்கப்புறமா ஒரு ஸ்ப்ரே பாட்டிலில் நம்ம இதை வந்து மாற்றிக்கலாம். இந்த மாதிரி மாற்றினதுக்கப்புறம் நம்மளோட ஹாலில் ஸ்க்ரீன்லாம் போட்டிருப்போம்ல, அந்த மாதிரி ஸ்க்ரீன்லாம் பார்த்திங்கன்னா சாயங்கால வேளையில் குட்டி குட்டி பூச்சிகளோட தொந்தரவு வந்து ஜாஸ்தி இருக்கும். அப்புறம் குட்டி குட்டியான வண்டுகள் வந்து நிறைய வர ஆரம்பிக்கும். ஸோ அந்த மாதிரி பிரச்சனைகள் வந்து இருந்தது அப்படின்னா கண்டிப்பாக அந்த ஸ்க்ரீனில் எல்லாமே நீங்கள் வந்து ஸ்ப்ரே பண்ணி கொடுத்துருங்க. நீங்கள் வந்து கம்ஃபர்ட் வந்து சேர்த்துருக்கிறதுனால உங்களுக்கு நல்ல வாசமாக இருக்கும். அந்த பூண்டு, வெங்காயம், மிளகு இதோட ஸ்மெல் வந்து சுத்தமாக உங்களுக்கு வந்து வரவே வராது. எங்கெல்லாம் உங்கள் வீட்டில் வந்து பூச்சி தொல்லைகள் அதிகமாக இருக்கோ அங்கெல்லாம் ஸ்ப்ரே பண்ணி கொடுத்துருங்க. செவுத்து பக்கத்துலலாம் ஸ்ப்ரே பண்ணி கொடுத்துருங்க. அதுக்கப்புறம் இந்த குளவி வந்து கூடு கட்டும் பார்த்திங்களா, அந்த கூட்டில் வந்து ஸ்ப்ரே பண்ணி விட்டிங்கன்னா 2வது அந்த குளவி வந்து எட்டி கூட பார்க்காது. ஸோ அந்த மாதிரி வந்து ஸ்ப்ரே பண்ணி கொடுத்துருங்க. அதுக்கப்புறம் பள்ளிகள் எங்கெல்லாம் உங்களுக்கு வந்து பள்ளி தொல்லைகள் வந்து அதிகமாக இருக்கோ அங்கே கூட ஸ்ப்ரே பண்ணி கொடுங்க. அதுக்கப்புறம் நம்மளோட சிங்கில் ராத்திரி வேலைகளில் வந்து பார்த்திங்கன்னா குட்டி குட்டி பூச்சி, கரப்பாம்பூச்சி தொல்லைகள் வந்து வரும். ஸோ அந்த மாதிரி வராமல் இருக்கிறதுக்காகவும் நீங்கள் அந்த மாதிரி ஸ்ப்ரே பண்ணி கொடுத்தீங்கன்னா அந்த வழியாகவும் எந்த ஒரு பூச்சி தொந்தரவும் உங்களுக்கு வந்து வராது. ஸோ கண்டிப்பாக நல்ல ஒரு ரிசல்ட் கொடுக்கக்கூடிய ரெமெடி. கண்டிப்பாக நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள் உங்கள் வீட்டில்.
நான் பார்த்திங்க அப்படின்னா சிங்கில் வந்து ஸ்ப்ரே பண்ணேன். அதுக்கப்புறம் நான் வளர்க்குற வெத்தலை செடியிலையும் எனக்கு வந்து பார்த்திங்கன்னா பல்லி தொந்தரவுகள் வந்து அதிகமாக இருக்கும். ஸோ அதனால் நான் அங்கேயும் வந்து ஸ்ப்ரே பண்ணி கொடுத்துட்றேன். ஸோ அவ்வளோதான். இந்த மாதிரி கண்டிப்பாக ஒரு நாள் நீங்கள் வந்து ட்ரை பண்ணி பாருங்கள். நல்ல ஒரு ரிசல்ட் கொடுக்கும். ஆல்ரெடி நம்ம சேனலில் நிறைய டிப்ஸ் வீடியோஸ் போஸ்ட் பண்ணியிருக்கோம். சேனல் பிளேலிஸ்ட் லிங்க் கொடுத்துருக்கேன், மறக்காமல் செக் பண்ணுங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தது அப்படின்னா மறக்காமல் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி மெம்பர்ஸோடையும் ஷேர் பண்ணிக்கோங்க. வீடியோ பற்றின டவுட் எதுனா இருந்ததுன்னா கீழே இருக்கிற கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். நெக்ஸ்ட் இதே மாதிரி ஒரு நல்ல பதிவில் நான் உங்களை திரும்ப மீட் பண்ணுறேன் ஃப்ரெண்ட்ஸ். தேங்க்யூ.